வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தாள் 1க்கான வினாவிடைகள். குழந்தைகள் மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும். மன உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலையின் பெயர் என்ன? மன எழுச்சி. மனவெழுச்சி உடலையும் உள்ளத்தையும் எவ்வாறாக மாற்றும்? கிளர்ச்சி அடைய செய்யும். உடல் நடத்தை அறிவு ரீதியாக தீய விளைவுகளை உண்டாக்குவது எது? சினம். சினத்தின் வகைகள் யாவை? திக்கற்ற சினம், பேச மறுக்கும் சினம், பழி வாங்கும் சினம். வெறுப்பூட்டும் எதிர்மறை மனவெழுச்சி என்பது எது? பயம் அல்லது அச்சம். பயம் என்பது உண்மை போல் தோன்றும் டேஷ் பொய். ஓரளவு அச்சமும் சினமும் கலந்த மனவெழுச்சி என்பது எது? பொறாமை. நினைத்து வருந்தி அனுமதி இழந்து காணப்படும் மனநிலையின் பெயர் என்ன? கவலை. நம்மால் தாங்கிக் கொள்ளவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ முடியாத நிகழ்ச்சிகளால் ஏற்படுவது என்ன? சினம். மனநலம் என்பது எதை குறிக்கும்? ஒருவரின் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கும். மனநலத்தின் வெளிப்பாடு என்ன? உற்சாகமான மனநிலை, நல்ல உறக்கம், உணவில் திருப்தி. இணக்கம் என்பது என்ன? புதிய சூழலோடு ஒத்துப்போகும் உறவே இணக்கம். பள்ளியில் இணக்கம் என்பது பள்ளி செயல்களில் ஈடுபட்டு பள்ளி குறிக்கோள் அடைதல். மூளை வளர்ச்சி என்பது 4 வயது வரை விரைவாகவும் 8 வயது வரை மிதமாகவும் 16 வயது வரை மெதுவாகவும் வளர்தல். பிறக்கும் பொழுது குழந்தையின் மூளையின் நிறை எவ்வளவு? 350 கிராம். பருவம் அடைந்த பின்னர் மூளையின் நிறை எவ்வளவு? 1260 கிராம் முதல் 1400 கிராம் வரை. பிறக்கும் பொழுது மூளையானது எத்தனை மடங்காக இருக்கும்? 1/4 மடங்காக இருக்கும். மூளையானது 9வது மாதத்தில் 1/2 மடங்காகும். 2வது வயதின் முடிவில் மூளையின் மடங்கு 3/4 மடங்காகும். 4வது வயதில் மூளையின் மடங்கு 5ல் 4 மடங்காகும். 6வது வயதில் மூளையின் மடங்கு 60 விழுக்காடு. மூளையின் வளர்ச்சி உடலின் எடையுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் பிறக்கும் பொழுது 8ல் 1 பங்காக இருக்கும். ஒருவர் தன்னை பற்றியும் பிறரை பற்றியும் புரிந்து கொண்டு செயல்படும் திறன் என்பது தன்னை அறிதல் திறன். ஸ்வாட் என்பதன் விரிவாக்கம் ஸ்ட்ரென்த், வியர்ஜப்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஒரு மாணவன் தன்னை பற்றி கொண்டுள்ள ஆளுமை வளர்ச்சியினை தீர்மானிப்பது மன உணர்வுகள். குழந்தை வளர வளர குழந்தையின் சமூக தொடர்பில் வளர்வது விரியும் சிக்கலும் ஏற்படுகிறது. மனித வளர்ச்சியில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படும் பல்வேறு மாறுதல்களின் பெயர் என்ன? வளர்ச்சி நிலைகள். ஒவ்வொரு நிலையிலும் ஒருவர் கட்டாயம் கற்று தேர்ந்தெடுக்க வேண்டிய கோலங்கள் எவை? வளர்ச்சிசார் செயல்கள். உலகில் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய ஒரே மொழி எது? அன்பு. பிறர் மீது அக்கறையுடனும் சுயநலம் இல்லாமல் இயல்பாக இணைந்து செயல்படுபவர் யார்? அன்பானவர்கள். பிறரது உணர்வுகளையும் மனவெழுச்சிகளையும் நம்முடையதாக கொள்ளும் மென்மையான மன உணர்வுகள் எவை? பரிவு அல்லது ஒத்துணர்வு. பிள்ளை பருவத்தினரை வாலிப பருவத்தை நோக்கி வளர்ச்சியடை செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? பள்ளி. இது போன்ற வினாக்களை தொடர்ந்து காண்போம். நன்றி.